ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த குரு சரித்திர கதைகளை நம்ம கேட்கும் பொழுது நம்மளோட சாயியே எப்படி அந்த சாதேங்கிற அந்த ஒரு பக்தருக்கு விளக்கத்தை கொடுத்தாரோ, 7 நாட்கள் பாராயணம் முடித்த அந்த சாதேங்கிற பக்தருக்கு குரு சரித்திர கதைகளை எப்படி அவரோட கனவுல தோன்றி விளக்கத்தை கொடுத்தாரோ, அதே மாதிரி ஒரு விளக்கத்தை நமக்கு இந்த கதைகள் கேட்பதன் மூலமாக கொடுத்து நம்ம ஆத்மார்த்தமாக அந்த இறைவனோட சன்னதி, இறைவனோட பாதத்தை சரணடைந்து அவரோட பாதத்தை நம்ம நமஸ்காரம் செய்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த அற்புதமான ஒரு உணர்வை நமக்கு கொடுத்துட்ருக்காரு. அவரோட அருளாலையும் ஆசையாலையும் நம்ம நல்லபடியாக இந்த குரு சரித்திர கதைகளை நம்ம கேட்டுட்ருக்கோம். நம்மளோட ஆன்மீக பாதைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. நம்மளோட மனதிற்கு இனிமையாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை பாதைக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் ஊன்றுகோலாகவும் நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பாகம் 34. நம்ம சாயியோட அருளால் இன்றைக்கி பாகம் 34 வரைக்கும் வந்துட்டோம். வாங்க இன்றைய பதிவு நம்ம தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்கலாம். நேற்றைய பதிவு பாகம் 33ல் அந்த மலட்டுத்தன்மை கொண்ட அந்த மாடு பிறந்ததிலிருந்து கன்றுக்குட்டிகளே ஈனாத ஒரு மாடு, பல்லெல்லாம் கொட்டி போன அந்த வயசான எருமை மாடு எப்படி 2 பாத்திரங்கள் நிறைய பால் கறந்தது அப்படிங்கிற அந்த அதிசயத்தை கேட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த ஏழை பிராமணர் வீட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம கேட்க போகிறோம். அந்த எருமை மாடு பால் கறந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிற தொடர்ச்சி இது. நாமத்தாரகன்ட்ட சித்தமணியர் சொல்கிறாரு, நாமத்தாரகா எப்பொழுதும் போல் அந்த எருமையை அவங்க வாடகைக்கு தானே விட்டுட்டு இருந்தாங்க இத்தனை நாளாக. அந்த ஏழை பிராமணரும் அந்த பிராமணரோட மனைவியும் அந்த எருமை மாடை வாடகைக்கு விட்டு தான் அவங்க பிறப்பு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எதற்காக வாடகைக்கு விட்டாங்க? வண்டி இழுப்பதற்காக. ஏன்னா அதால் பால் கொடுக்க முடியாது. அந்த மாடு எதுக்கும் உபயோகமற்றது, வண்டி இழுக்க மட்டும்தான் அது பயன்படும். அதனால் வண்டி வாடகைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது எப்பொழுதும் போல் அந்த மாடை வாடகைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒருத்தன் வரான் அந்த ஏழை பிராமணர் வீட்டுக்கு. அவனை பார்த்ததும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க, அந்த பிராமணரும் அவங்களோட மனைவியும் சொல்கிறாங்க, ஐயா எங்களோட எருமையை இனிமேல் நாங்கள் வாடகைக்கு கொடுக்க மாட்டோம். அது பாலை கறக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்களோட மாடு இப்போ பால் கொடுக்குது, அதனால் எங்களால் வாடகைக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்தவர், எப்படி இது சாத்தியம், அந்த மாடு மலட்டு மாடாச்சே அப்படின்னு அவர் சந்தேகப்படவும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 2 பாத்திரங்கள் காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மாடு கறந்த பாலை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பால் நிறைந்த பாத்திரங்களை கிராமத்தில் இருக்கவங்க எல்லார்ட்டையும் காமிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. எப்படி இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமாச்சு. ஒரு கர்ப்பம் தரிக்காத ஒரு மாடு, ஏன்னா கன்றுக்குட்டியை ஈன்றாதான் பால் கொடுக்கும். இதான் உலக நியதி. அப்படி இருக்கும் பொழுது சரி, இது வரைக்கும் இந்த மாடு மலட்டு தன்மையான மாடு, சரி இப்பயாவது கன்றுக்குட்டியை ஈன்றிருக்கா? அதுவும் இல்லை. அப்போ கன்றுக்குட்டியே ஈனாத ஒரு மாடு எப்படி பால் கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு திகைத்து நிற்கிறாங்க. இந்த செய்தி அந்த ஊரில் இருக்கும் மன்னனுக்கும் தெரிய வருது. அந்த கேள்விப்பட்ட அந்த ஊரோட மன்னன் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு, இது எப்படி இந்த விந்தை நடந்தது, அந்த ஏழை பிராமணர் வீட்டில் எப்படி அந்த மலட்டு தன்மையை கொண்ட அந்த ஒரு மாடு பால் கறந்தது அப்படிங்கிறத அங்கே இருக்கவங்கள்ட்டெல்லாம் கேட்குறாரு அந்த ராஜ சபையில். அந்த மன்னன், அந்த ராஜா கேட்டதும் அந்த சபையில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, ராஜா இது சங்கமம் அருகிலுள்ள, அந்த நதிக்கரை சங்கமம் அருகிலுள்ள அத்தி மரத்தின் அடியில் இருக்கும் ஒரு யதீஸ்வரரின் மகிமையால் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த மன்னன், அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, உடனே தன்னோட குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கொண்டு என்ன பண்ணுறாரு, அந்த சங்கமத்துக்கு போகிறாரு.
ராஜா வந்து தன்னோட குடும்பத்தையே கூட்டிக்கிட்டு அந்த நதி சங்கமத்துக்கு அந்த அத்தி மரத்தின் அடியில் இருக்கும் சுவாமியோட பாதங்களை வணங்கி அவர் வந்து போற்றி இருந்து பாடுறாரு. இவ்வளோ ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்க தெரிஞ்சு கொண்ட அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, தன்னோட குடும்பத்தையே கூட்டிக்கிட்டு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதிகள் இருக்கும் அந்த அத்தி மரத்து அடிக்கு போய் அவரே நேரடியாக சாஷ்டாங்கமாக சுவாமியோட பாதங்களை வணங்கி போற்றி பாடுறாரு. ஜெகத்குரு, உங்களுக்கு ஜெயம் உண்டாகுக. மாயையினால் குருடனாகிய எனக்கு மும்மூர்த்திகளின் அவதாரமான உங்கள் மகிமை அபாரமானது என்று தெரிந்து கொண்டேன். பரஞ்சோதி சொரூபம்தான் நீங்கள். என்னை இந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். பாமரர்களின் பார்வைக்கு மனிதர்களாக தெரியும் நீங்கள் உலகை உண்டாக்கக்கூடியவர்கள் என்று கூறி மீண்டும் ஸ்ரீ குருவின் பாதங்களை வணங்குகிறான் அந்த ராஜா. ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சந்தோஷம் அடைந்து, சுவாமிக்கு வந்து சந்தோஷம், அந்த மன்னன் வந்து இப்படி தன்னோட பாதங்களை வணங்கி ஆசீர்வாதம் பெற்று போற்றி புகழ்றதை பார்த்து சந்தோஷம் அடைந்து, அவரோட பக்தியால் சந்தோஷம் அடைந்த சுவாமி என்ன பண்ணுறாரு, அவரை ஆசீர்வதித்து, மன்னா, நான் முனிவன், நாங்கள் முனிவர்கள், காடுகளில் வசிக்கும் சன்னியாசிகள் நாங்கள். நீ உன் பரிவாரங்களுடனும் குடும்பத்தினருடனும் இங்கு ஏன் வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த ராஜா, அந்த மன்னர் சொல்றாரு, பாதங்களை வணங்கி, சுவாமி, நீங்கள் உலகை ஆளக்கூடியவர்கள், பக்தர்களை காப்பாற்றுவதற்காக அவதரித்த நாராயணன் நீயே. இப்படி அவதரித்த நீங்கள் காடுகளில் ஏன் வசிக்க வேண்டும்? சாமிகிட்ட போய் கேட்குறாரு, சாமி, நீங்கள் ஏன் இந்த காட்டிலெல்லாம் போய் வசிக்கணும்? தயவுசெய்து என்னோட வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு எங்களோட நகரத்திற்கு, எங்களோட ஊருக்கு வாங்க, வந்து எங்களுக்கெல்லாம் வந்து காற்று அருள் புரியுங்க, எங்களை வந்து காற்று அருள் புரிய வேண்டும், எங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் வாங்க, இந்த காட்டுக்குள்ளே இருக்காதீங்க, உங்களுக்கு நான் அங்கு ஒரு மடத்தை கட்டி தருகிறேன், அங்கு நீங்கள் இருந்து கொண்டு அனுஷ்டானங்களை செய்து கொண்டு எங்களை காப்பாற்றுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறான். சுவாமிகிட்ட ராஜா வந்து சொல்கிறார், சுவாமி, நீங்கள் இறைவனோட அவதாரம், நீங்கள் வந்து இப்படி காட்டுக்குள்ளே போய் இருக்கலாமா? நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மடத்தை வந்து கட்டி கொடுக்குறேன், நீங்கள் அங்கே வந்து இருந்து மக்களை எல்லாம் காக்கணும் இல்லையாவா? நீங்கள் தானே எங்களுக்காக நல்லது சொல்லி கொடுக்கணும், அதை விட்டுட்டு நீங்கள் இந்த காட்டில் இருக்கீங்களே, தயவு செய்து வாங்கன்னு வேண்டி மன்றாடி கேட்டுக்கொள்கிறான். அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட குருமூர்த்தி அப்போ சொல்கிறாரு, நான் உலகிற்கு வெளிப்பட வேண்டிய நேரம் வந்தாகிவிட்டது. இந்த உடலினால், நான் எடுத்த இந்த பிறவியால் இந்த உடலினால் ஆக வேண்டிய காரியங்கள் இருக்கின்றன. ஆகையால் உங்களோட வேண்டுதலை தீர்த்து வைப்பேன். அதாவது உங்களோட வேண்டுதலை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது என்னோட அவதாரத்தோட நோக்கம் வெளிப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது, அதனால் உங்களோட வேண்டுதலை நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மன்னா, உங்கள் பக்திக்கு நான் சந்தோஷம் அடைந்தேன், நீங்கள் விரும்பியபடியே நான் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னா வந்து ரொம்ப சந்தோஷம் அடைந்து ஸ்ரீ குருவை பல்லக்கில் அமர வைத்து வாத்திய நடன பாடல்களுடன் கானகாபுரத்திற்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பல்லக்கு முன்புறம் குதிரைகள், யானைகள், அவர்களுக்கு பின்னால் மன்னரும் கட்டியக்காரர்கள் சுவாமியின் புகழை போற்றி கொண்டும் பிராமணர்கள் வேதம் படித்து கொண்டும் வந்தார்கள். சுவாமி ஊருக்குள் வருவதை தெரிந்து கொண்ட மக்கள் அவரை எதிர்கொண்டு அழைக்க, மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இப்படி ராஜா வந்து சுவாமியை வந்து பல்லக்கில் கூட்டிக்கிட்டு ஊர்வலமாக வந்துட்டுருக்காரு, மேலே வாத்தியங்களோட கூட்டி வந்துகிட்டு இருக்காரு அப்படி தெரிந்து கொண்ட அந்த கிராம மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பூஜை பொருட்களோட ஆரத்தி தட்டெலாம் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. வழி நெடுக்க ஒரே மக்களாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சுவாமி வராரு, அவர் நம்ம ஊருக்கு வராரு, நம்மளை காத்து அருள் புரிவதற்காக வராரு. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, நம்ம மன்னன் வந்து இவ்வளோ ஒரு புண்ணிய காரியத்தை செய்கிறான், சுவாமிகளை பள்ளத்தில் தூக்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிந்து கொண்ட அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தெருவெல்லாம் கூட்டி பெருக்கி அப்படியே பூஜை பொருட்கள், பூ எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு தீபார்த்தனை காட்டுவதற்காக அந்த தாம்பூல தட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அதே காத்துக்கிட்டு நிற்கிறாங்க.
அப்படியே தெரு அந்த ரோடு முழுவதும் நின்றுட்டுருக்காங்க. 2 புறங்களும். கிராமத்தின் மேற்கு திசையில் ஒரு பெரிய அரச மரமும் அதனை சுற்றி மக்கள் இல்லாமல் பாழடைந்த வீடுகளும் இருக்கின்றன. அந்த அரச மரத்தின் மேல் ஒரு பிரம்ம ராட்சசன் இருந்து சுற்றியுள்ள வீடுகளில் இருந்த மனிதர்களையும் அந்த பக்கம் வரும் மனிதர்களையும் துன்புறுத்தி கொண்டிருந்தான். ஆகையால் அங்கே வசிப்பவர்கள் வீடுகளை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். ஸ்ரீ குருவின் ஊர்வலம் அரச மரத்தின் அருகில் வருவதை பார்த்த பிரம்ம ராட்சசன் கீழே இறங்கி வந்து மற்றவர்களுக்கு தெரியாமல் சுவாமியை வணங்கி இருளில் இருக்கும் என்னை காப்பாற்றி அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினான். என்ன நடந்துகிட்டு இருக்கு? சுவாமி ஊர்வலமாக வந்துகிட்டு இருக்காரு. வரும்போது இந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவரை வரவேற்பதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவர் வரும்போது அந்த ஊரில் இருக்கிற ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு பிரம்ம ராட்சசன் இருக்கான். ஏதோ ஒரு சாபத்தினால பிரம்ம ராட்சசனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒருத்தன் ஒரு அரச மரம் பக்கத்தில் இருக்கான். அங்கே இருக்க அந்த வீடுகளை சுற்றியுள்ள மக்கள் எல்லாரும் அந்த ராட்சசனால் பயந்து போயிட்டு அந்த இடத்தையே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. சுவாமி வருவதை பார்த்தாம மற்றவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாமல் சுவாமியோட கண்களுக்கு மட்டும் தெரிகிறான். சுவாமிகிட்ட இந்த பிரம்ம ராட்சசனாக வாழ்ந்துட்டுருக்க எனக்கு விமோச்சனம் கொடுங்கன்னு சுவாமிகிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறான். அதற்கு சுவாமி அவர்கள் என்ன பண்ணுறாரு, தன்னோட கையை அவன் தலை மீது வைத்து உடனே அவனுக்கு மனித உருவம் வந்தது. சுவாமிகள் அவனை ஆசீர்வதிக்கிறார். தன்னோட கையை எடுத்து அவன் தலையில் வைத்து ஆசீர்வாதம் கொடுக்கும் அந்த பிரம்ம ராட்சசனுக்கு மனித உருவம் வருது. சுவாமி பாதங்களை தொட்டு வணங்குறான். சுவாமி சங்கமத்தில் நீராடினால் முக்தி கிடைக்கும், ஆகையால் நீ சங்கமத்தில் நீராடு என்று கூறினார். சுவாமி அவனுக்கு சொல்கிறார், நதியோட சங்கமத்தில் போய் நீராடு, உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் சுவாமி சொன்னது மாதிரி அவன் என்ன பண்ணுறான், நதியோட சங்கமத்துக்கு போகிறான். அங்கே நீராடி தன்னோட உடலை நீர்த்து தன்னோட உடலை விட்டு அவன் முக்தியும் அடைகிறான். அங்கு குடியிருந்த அனைவருமே இதை பார்த்து ஸ்ரீ குருமூர்த்தி அவர்கள் அந்த ஈசனின் அவதாரமே தவிர வேறு யாரும் இல்லை என்று நினைத்து சுவாமியை பக்தியோடு வணங்குறாங்க. தன்னோட தலையில், அதாவது அந்த ராட்சசனோட தலையில் அவர் கை வைத்தோன்னே அவன் ஒரு மனிதனாக மாறி எல்லாருக்கும் காட்சி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த ராட்சசன் யாருக்கொன்னுக்கும் தெரியாமல் இருந்திருக்கான். சுவாமி அவர்களோட ஸ்பரிசம் பட்டதும் அவனுக்கு அந்த மனிதனோட உருவம் வருது. அப்புறம் அவனுக்கு சொல்கிறாரு, நீ நதி சங்கமத்துக்கு போயிட்டு நீராடு, உன்னோட உடலை விட்டு நீ முக்தி அடைவ அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் அதிசயித்து போகிறாங்க. சுவாமி அவர்கள் அந்த ஈஸ்வரோட அவதாரம் தான் அப்படின்னு அவன் போற்றி புகழ்ந்து பக்தியோடு வணங்குறாங்க. மன்னன் சுவாமிக்கு அந்த அரச மரத்தின் அருகில் ஒரு மடத்தை கட்டி கொடுத்து எல்லா வேளைகளிலும் பக்தியுடன் பலவிதமான உபசாரங்களுடன் சாமியை பூஜிக்கலானார். அந்த அரச மரத்துக்கிட்ட என்ன இருந்தது, ஒரு பிரம்ம ராட்சசன் இருந்தான். அவனை அந்த இடத்த விட்டு காலி பண்ண வைத்து அந்த இடத்தையே புனிதமாக்கிட்டார் சுவாமி. அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் பயந்து அந்த வீடுகளெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டு அந்த இடமே ஏதோ பேய்கள் வசிக்கிற இடமா இருந்த ஒரு இடத்த சுவாமிகளோட பாதம் பட்டதால் அந்த இடமே இப்போ ஒரு புண்ணிய ஸ்தலமாகுது. அரசன் அந்த இடத்துலையே அந்த அரச மரத்து பக்கத்துலேயே என்ன பண்ணுறான், ஒரு மடத்தை கட்டி கொடுக்குறான். அந்த இடமே ஒரு புண்ணிய சேத்திரமாக மாறப்போகுது. இப்போ அரசன் சுவாமிக்கு அந்த அரச மரத்தடியின் அருகில் ஒரு மடத்தை கட்டி கொடுக்குறான். எல்லா வேளைகளிலும் பக்தியுடனும் பலவித உபசாரங்களுடனும் சாமியை பூஜிக்கலானார்கள். நீராடுவதற்கும் அனுஷ்டானத்திற்கும் சங்கமம் செல்லும் சுவாமியை ராஜ மரியாதைகளுடன் பல்லக்கில் ஏற்றி செல்வார்கள். சுவாமிக்கு அங்கே மடத்தை கட்டி கொடுத்து அங்கேயே தங்க வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் மக்கள் ராஜா எல்லாம் சேர்ந்து வேலை கரெக்டாக சுவாமிக்கு செய்ய வேண்டிய பூஜை இது எல்லாம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாமிகள் அந்த நதி சங்கமத்திற்கு அனுஷ்டானத்திற்கு செல்லும் பொழுது என்ன பண்ணுறாங்க, ராஜ மரியாதையோட பல்லக்கில் கூட்டிகிட்டு போவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அவங்க செய்து கொடுக்குறாங்க. அந்த ராஜாவும் செய்து கொடுக்குறாரு. மன்னன் என்ன பண்ண, அந்த ராஜா தினமும் சுவாமியை பக்தியுடன் சேவித்து கொண்டு செல்கிறான். அந்த ஊரோட ராஜா என்ன பண்ணுறாரு,
தினமும் அந்த மடத்துக்கு வர்றாரு. சுவாமியை வந்து தரிசனம் செய்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு பூஜைகள் செய்துட்டு தான் மற்ற வேலையே செய்ய ஆரம்பிக்கிறான். இப்படி இருக்கையில் சாமியின் புகழ் சுற்றி இருக்கும் ஊர்களுக்கு எல்லாம் பரவுது. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கப்ப சாமியோட புகழ் வந்து அவங்க ஊர் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஊர்களுக்கும் வந்து பரவ ஆரம்பிக்குது. அதனால் அங்கு தினமும் பிராமணர்கள் அன்னதானம் நடைபெற்று வந்தன. பிராமணர்களுக்கு அன்னதானம், அதாவது பிராமண அன்னதானம் அப்படின்னா வெஜிடேரியன் அன்னதானம் வந்து நடக்க ஆரம்பிக்குது, சைவ சாப்பாடு. இப்படி அந்த இடமே வந்து கோலாகலமாக வந்து மாறுது. தினமும் வந்து அன்னதானம், பூஜைகள் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு புண்ணிய ஸ்தலமாகவே மாறிக்கிட்டு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் அதாவது இப்போ வந்து எங்கே இருக்கார் நரசிம்ம சரஸ்வதி? கந்தர்வ நகரத்தில் வந்து இருக்கார். அந்த கந்தர்வ நகரத்தின் அருகில் குமசி என்ற ஒரு கிராமம் வந்து இருக்குது. அந்த குமசிங்கிற கிராமத்தில் அந்த ஊரில் வந்து எல்லா வேதங்களையும் படித்த திரிவிக்ரம பாரதி அப்படிங்கிற ஒருத்தர் ஸ்ரீ நரசிம்மரை, பெருமாளோட அவதாரம் இருக்குல்ல, நரசிம்ம அவதாரம், அந்த கடவுளை, நரசிம்ம கடவுளை வந்து மானசீகமாக மனதில் வந்து பூஜை செய்து வாழ்ந்து கொண்டு வராரு. நரசிம்மரையே வந்து மானசீகமாக, அதாவது மனசுலேயே நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு சுவாமியோட மகிமையும் தெரிந்து கொள்கிறார். நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளோட அவதாரத்தை வந்து தெரிந்து கொண்டு அவரோட மகிமையெல்லாம் தெரிய வருது அவருக்கு ஒரே யோசனை, என்னடா ஒரு சன்னியாசி எப்படி சன்னியாசிய தர்மத்திற்கு விரோதமாக ஆடம்பரமான வைபவங்களை அனுபவிக்கலாமா என்று பல பேருடன் நிந்திக்கலானார். அவர் வந்து ஸ்ரீ பகவான் நரசிம்மர் அவதாரம், பெருமாளோட அவதாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நரசிம்மரோட பக்தன், அந்த திரிவிக்ரம பாரதிங்கிறவர் நரசிம்மரோட பக்தன். அவர் நரசிம்ம பக்தரான அவர் வந்து எப்படி வந்து ஒரு சன்னியாசி வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும்? இது வந்து சன்னியாச வாழ்க்கைக்கு வந்து ஒரு இழுக்கு தானே, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுல்ல. ஏன்னா சன்னியாசியாக வந்து இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து வாழக்கூடாது, ஒரே இடத்துல தங்கக்கூடாது, மடத்தில் தங்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது இவர் எப்படி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை? ஏன்னா இவர் இப்போ என்ன பண்ணுறாங்க, நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து எங்கே போனாலும் பல்லக்கில் தான் அதை கூட்டிகிட்டு போகிறாங்க. மக்கள் எல்லோரும் சிறப்பான பூஜைகள் செய்கிறாங்க. எப்படி இவர் வந்து சன்னியாசியாக இருந்து கொண்டு இந்த ஆடம்பரமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு அவரை வந்து நிந்தித்து பேசுகிறாரு. அதாவது நிந்தித்தல்னால் வந்து திட்டுறது, விமர்சிக்கிறது, இந்த மாதிரி அவர் வந்து விமர்சித்து அந்த குமசிங்கிற அந்த கிராமத்தில் வந்து பேசிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் இந்த திரிவிக்ரம பாரதி அந்த குமசிங்கிற கிராமத்தில் அந்த ஊர் மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு சன்னியாசி வந்து இந்த மாதிரிலாம் இருக்கார், சன்னியாசி வாழ்க்கைக்கே அவர் வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிறாரு, இதெல்லாம் வந்து சொல்லி மற்றவங்கள்ட்ட அதை திட்டி பேசுகிறது, விமர்சிக்கிறது, இது எல்லாமே வந்து ஸ்ரீ குருவிற்கு வந்து தெரிய வருது. நரசிம்ம சரஸ்வதி அவர்களுக்கு வந்து தெரிய வருது. இதோட சுவாமிக்கு தெரிய வர்றதோட இந்த பாகம் வந்து முடிய வருது. நாளைக்கு சுவாமி வந்து என்ன பண்ணுறாரு, ஏன்னா சன்னியாச வாழ்க்கைக்கு எதிரான ஒரு வாழ்க்கை அவருக்கு வந்து இப்போ வந்து அமைந்திருக்கு, அதை வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அதற்கான காரணம் என்ன? இவ்வளவு நாள் மறைமுகமாக வாழ்ந்த சுவாமி இப்பொழுது மடத்திலிருந்து பல்லக்கு ஊர்வலம், ஒரு மடம், அவருக்கு சேவை புரிவதற்காக இவ்வளோ பேர், ஒரு ராஜாவே வந்து ஒரு மடத்தை கட்டி கொடுத்துருக்காரு, ஆடம்பரமான ஒரு மடம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து கேட்குறதெல்லாம் செய்து கொடுப்பதற்காக பல்வேறுபட்ட பணி ஆட்களையும் வந்து நியமித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் சேவை செய்வதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஆத்தங்கரைக்கு வந்து அனுஷ்டானம் குளிப்பதற்காக போனால் கூட வந்து பல்லக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க. பிக்ஷைக்கெலாம் போகாமல் அங்கேயே அவருக்கு வந்து சாப்பாடு வந்துடுது. எதற்காக வந்து அங்கே வந்து தங்கியிருக்காரு? திரிவிக்ரம பாரதி அவரோட ஊரில் குமசிங்கிற கிராமத்தில் சுவாமியை பற்றி வந்து விமர்சித்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு எல்லா சுவாமிகள் என்ன பதில் தரப்போகிறாரு, என்ன நடந்தது, இது எல்லாத்தையும் நம்ம பாகம் 35 நம்ம வந்து நாளைக்கு வந்து கேட்கலாம். இதோட இந்த 34வது பாகம் முடிவுக்கு வருது. எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு நம்ம நாளைய பதிவு வந்து கேட்கலாம். இந்த குருசேத்திர கதைகள் கேட்டுட்ருக்க உங்களுக்கு எப்படி வந்து உணர்வுகள் இருக்குது? நான் சொல்கிற கதைகள் உங்களுக்கு வந்து புரியுதா?
உங்களால் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கதைகளை நிறைய பேர் கேட்டுட்டு செகண்ட் டைம் கேட்டுட்ருப்பீங்க. ஏன்னா போன வருஷமே நம்ம வந்து பாராயணம் வந்து பண்ணியிருக்கோம். திரும்பவும் நம்ம வந்து படிச்சிகிட்ருக்கோம். ஏற்கனவே கேட்டவங்களுக்கு எப்படி இது புதிதாக கேட்குற மாதிரி இருக்கா, இல்லை போன முறை கேட்டது நல்லாயிருக்கு, இல்லை இப்போ கேட்குறது நல்லா இல்லை, இல்லை புதிதாக கேட்குறவங்களுக்கு, அதாவது போன வாட்டி நான் கேட்கல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. உங்களோட சஜஷன் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் அப்போ தான் என்னை திருத்தி கொள்ள முடியும். அதாவது குறைகள் இருந்துச்சுன்னா திருத்தி கொண்டு அடுத்த பதிவில் நான் சரி செய்ய முடியும். அதனால் உங்களோட கருத்துக்களும் வழிகாட்டுதலும் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. எனக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். சாயோட அருளால் நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.